ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம், இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணி வந்த வீடியோஸில் எனக்கெல்லாம் இந்த அஸ்ட்ராலஜியில் நம்பிக்கையே இல்லை மேம். நம்பிக்கை இல்லையா? ஒரு டீல் வச்சுக்கலாமா? சரி, ஓகே. ஒன்றும் இல்லை, வெயிட் பண்ணுங்க. ஓகே, இதில் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை மட்டும் ஃபில் பண்ணுங்க. என்ன கேட்கணுமோ கேளுங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். ஓகே. என்னம்மா மூஞ்சிலாம் மாறுது? இந்த விஷயம் வந்து எவ்வளோ கொஞ்சம் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு விஷயம். எனக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. நான் யார்ட்டையும் இதை சொல்லவே இல்லை. எப்படி இவருக்கு தெரிஞ்சது, இந்த அஸ்ட்ராலஜருக்கு தெரிஞ்சதான் நான் நம்பவே முடியல. இப்போ நம்பி தானே ஆகணும். நான் வந்து நீங்களாம் நம்பணும்னு நான் சொல்லலை. ஐம் நாட் ஃபோர்சிங் யூ தட் யூ ஹேவ் டு பிலீவ் இன் திஸ் அஸ்ட்ராலஜி. பட் ஐ திங்க் இன்னும் நீங்க என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்க கேட்டீங்கன்னா அது கரெக்டா சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஆஸ்ட்ரோடாக் குள்ள போயிட்டு ஜஸ்ட் கிவ் யோர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அவங்க சொல்லுவாங்க. புட்டு வைப்பாங்க. எனக்கு அது நடந்திருக்கு, அதனால நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். இப்ப நம்புறீங்களா? இந்த வீடியோவில் வந்துட்டு நண்பர்களே, கீகே அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், அவங்க பக்கத்தில் இருக்கிற பொண்ணு வந்துட்டு சொல்கிறாங்க, மேம் எனக்கு இந்த ஆஸ்ட்ராலஜி மேலேயே நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு கீகே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்ட்டு என்னடி இது சாப்பிட்டு அதுக்கப்புறம் கையில் வந்துட்டு தொடச்சிக்கிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்களோட ஸ்பீக்கிங்கை. ஸோ வந்துட்டு ஆஸ்ட்ராலஜியில் நம்பிக்கை இல்லையா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆஸ்ட்ராலஜி மேலே ஒரு சிலருக்கு நம்பிக்கை இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்பிக்கை இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, அந்த ஆப்பை, அதாவது ஆஸ்ட்ரோடாக் ஆப்பை காட்டி நீங்கள் வந்துட்டு இதில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் மட்டும் ஃபில் பண்ணுங்கள், அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூட எக்ஸ்ட்ரா டைலுக்கு என்னமோ மூஞ்சி மாறுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த லேடியும் டேட் ஆஃப் பர்த்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க, இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் எப்படி இந்த ஆஸ்ட்ரோடாக் ஆப்புக்கு தெரிஞ்சது அப்படின்னு வந்துட்டு அவங்க கீகே கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் அது சொன்னதுனால, அது அப்படியே அச்சஸ்லாம் ஜரத்ததுனால நீங்கள் வந்துட்டு ஆஸ்ட்ரோடாக்கு நம்புங்க அப்படின்னு வந்துட்டு கீகே சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயத்த வந்துட்டு அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் அது வந்துட்டு இந்த ஆப் சொல்லிடுச்சான். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம எல்லார்ட்டையும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆஸ்ட்ரோடாக் ஆப்பை பிலீவ் பண்ணணும், நம்பணும் அப்படின்ட்டு கீகே அவர்கள் வந்துட்டு ஒரு சில பிட்டெல்லாம் போடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதையும் சொல்கிறாங்க, இதை சொல்லிவிட்டு நம்புங்கன்னு சொல்லிட்டோம், இது நான் ஒன்றும் உங்களை கம்பல்லாம் பண்ணல, நீங்கள் சும்மா போய் உங்கள் டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கேளுங்க, அதுக்கப்புறம் அது சொல்லும் அப்படின்னு கீகே வந்துட்டு சொல்கிறாங்க. அது எப்படி நம்பணுமா இல்லை நம்பக்கூடாதா, எங்களுக்கு பிடிச்ச பண்ணுமா இல்லை எப்படி, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியல. இல்லை ரீசெண்டாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தேன் இந்த ஆடு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப் எல்லாத்துலேயும் வந்துட்டு இருந்துச்சு. அதான் இதை பற்றி பேசுகிறான்னு 2025 வந்து என்னோட ரிலேஷன்ஷிப் பற்றி கேட்டேன். நீங்கள் நான் 2 monthsல கமிட் ஆகுன்னு சொன்னீங்க, அதே மாதிரியே நடந்துச்சு. அப்படியே இப்போ மேரேஜ் யாரு கூட ஆகும்னு சொல்லுங்க. உங்க கல்யாணம் அவங்க கூட தாமா நடக்கும். ஏப்ரல் 2026ல உங்களுக்கு இவங்க கூட என்கேஜ்மெண்ட்டும் ஆகும். அது மட்டும் இல்லாம இவங்க கூட உங்க மேரிட் லைஃப் ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். நீங்களும் சிங்கிளா இருக்கீங்களா? எப்ப ரிலேஷன்ஷிப்ல வருவீங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? இல்ல நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, அவங்க கூடவே உங்க திருமணம் நடக்குமான்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்பவே என் கூட ஆஸ்ட்ரோடாக் தமிழ் ஆப்ல இப்போ வந்துட்டு ஜான் 2025ல் வந்துட்டு அவங்க கேட்டாங்களாம்மா, அவங்க ரிலேஷன்ஷிப் வந்துட்டு எப்படி இருக்கும்னு இந்த ஆஸ்ட்ரோடாக் ஆப் கிட்ட கேட்டிருக்காங்க. 2 monthsல கமிட் ஆகிடுவேன் அப்படின்னு வயதே வர மாட்டேங்குது, 2 monthsல வந்துட்டு கமிட் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆஸ்ட்ரோடாக் ஆப். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அம்மா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு சில கட்டங்கள்லாம் போட்டு கேட்குறாங்க, அந்த டேடி கேட்குறாங்க, எனக்கு எப்போ மேரேஜ் ஆகுன்றதையும் அப்படியே சொல்லிடுங்க, நான் கமிட்டும் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் கேட்குறேன், தெரியாமல் தான்டா கேட்குறேன், இல்லை ஒருத்தங்க டேட் ஆஃப் பர்த்தை வச்சு மட்டுமே எல்லாமே, இல்லை ஒருத்தங்க டேட் ஆஃப் பர்த் அந்த ஆப்பில் டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணுறதே அதுக்கு தான், அவங்க கேட்குறதே அதுக்கு தாங்க. ஒருத்தங்க டேட் ஆஃப் பர்த் வச்சு பயோடேட்டா முதல் கொண்டு நம்ம எடுத்துடலாம்.
ஸோ வந்துட்டு இவங்க டேட் ஆஃப் பர்த்தை ஃபில் பண்ணிவிட்டு அது அதிசயமாக நம்ம கேட்குற ஆன்சருக்கெல்லாம் பதில் சொல்லுது. இன்டைரக்டாக தாங்க அது பதில் சொல்லும். என்றைக்குமே அந்த ஆப் டைரெக்டாக பதில் சொல்லவே சொல்லாது. இப்படி கேட்கும், உங்களுக்கு வந்து இந்த வயசு இப்படி தானே வயசு ஏஜில் கரெக்டாக சொல்லிடும். நம்ம டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணுறோம்ல ஆல்ரெடி, அதனால் அது சொல்லிடும். ஸோ அது வந்துட்டு நான் யாரு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பேன் அப்படி இப்படின்னு கேட்டிங்கன்னா அது சொல்லும். அதாவது அது கரெக்டாலாம் சொல்லாது. இந்த மாதம் இந்த நாள் இந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கரெக்டாக சொல்லாது. இந்த மந்த் அப்படின்னா எப்படியாவது கமிட் ஆகிறவங்க ஆகிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் எதுக்கு உள்ளே போய் இதில் கேட்குறீங்க? நான் கமிட் ஆகணும், எனக்கு எப்போ ரிலேஷன்ஷிப் வந்துட்டு செட் ஆகும் அப்படின்னு. அது சொல்கிற மாதிரிலாம் நடக்கவே நடக்காது. அந்த மாதிரி ரிலேஷன் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் எனக்கு எந்த ரிலீஸுமே கிடையாது. அது என்ன ரொம்ப எஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் எப்படி மேம் அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? ஆக்சுவலி ஒரு க்ளோஸான ஒரு ஆக்ட்ரஸ் ஃப்ரெண்ட், சவுத் இந்தியால ஒரு நோன் ஃபேஸ் தான் அவங்க, எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்டப்ப எனக்கு தெரியல, படம் வந்து அப்படியே என் கையில போற மாதிரி இருக்கு. அவங்க தான் கேட்டாங்க, ஹேவ் யூ எவர் ட்ரைட் அஸ்ட்ராலஜி அப்படின்னு. when she said that எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. she saw me hesitating, நீ ட்ரை பண்ணு அப்படின்னு போனை என் கையில கொடுத்தாங்க. நானும் கேஷுவலா எடுத்து ட்ரை பண்ணேன். ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சப்போ அங்கிருந்து அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி விஷயங்கள் என் பாஸ்ட்ல நடந்தது அவ்வளவு அக்யூரேட்டா சொன்னாங்க. அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ஒரு வருஷத்துக்குள்ள திங்ஸ் வில் ஸ்டார்ட் ஷிஃப்டிங் ஃபார் யூ அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த டைம்ல நான் நம்பல, பட் இருந்தாலும் அது கொஞ்சம் ஹோப் கொடுத்துச்சு. ஐ ஹெல்ட் ஆன் அண்ட் ஸ்லோலி ஐ ஸ்டார்டட் மீட்டிங் த ரைட் பீப்புள். ஒன் ப்ராஜெக்ட், ஒன் கால், அந்த மாதிரி டைமிங் மாற ஆரம்பிச்சிச்சு. மேம் என்ன சொல்றீங்க? இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லாருமே ஆஸ்ட்ராலஜி நம்புவாங்களா? டெஃபினெட்லி சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஸ்ட்ரோடாக் கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க. அவங்க வந்துட்டு எந்த படமுமே எனக்கு வந்துட்டு ரீசெண்டாக இதாக மாட்டேங்குது, எல்லாமே வந்துட்டு கம்மியாக தான் போயிட்டுருக்கு, எனக்கு எதுவுமே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு வந்துட்டு ஆஸ்ட்ரோடாக் கிட்ட கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சடனாக வந்துட்டு கேட்டோன்னே இந்த மாதிரி இந்த ஆஸ்ட்ரோடாக் ஆப் வந்துட்டு சொல்லியிருக்கு, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி இந்த பர்சனல் சஜஷன்லாம் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அந்த ஆஸ்ட்ரோடாக் ஆப்பு கரெக்டாக கொடுத்துருக்கது எப்படின்னா, நீங்கள் இந்த டேட்டு இந்த பர்சன் நீங்கள் மீட் பண்ணுவீங்க அப்படின்னு அவங்களாம் சேட் பண்ணியிருக்காங்க, அது சொல்லியிருக்கான். ஸோ அதே மாதிரி அவங்களும் அந்த ரைட் பர்சனை மீட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த மூவியும் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. இது எப்படி கரெக்டாக அந்த ஆஸ்ட்ரோடாக் சொன்ன மாதிரியே உங்களுக்கு நடந்திருக்குமா என்ன? நடந்திருக்காது. இது ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஆட் ஷூட்டிங்கு. ஸோ அவங்க வந்துட்டு கதை, இந்த பீலா ரீல் இதெல்லாம் சுற்றுவாங்க. ஸோ நம்பிடாதீங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. முதல் சொன்ன மாதிரி இது ஆஸ்ட்ரோடாக் கேஸ் 0. எக்ஸ் என்னோட பிரேக்கப் பண்ணிட்டாரு, அவர் எப்ப என் கூட திரும்ப சேருவாருன்னு சொல்ல முடியுமா? இன்னும் ஒரு செகண்ட்ல உங்க எக்ஸ் உங்களுக்கு கால் பண்ணுவாரு. ஹலோ சுவாமி, கால் பண்ணி பேட்சப் பண்ணிக்கலாம், எப்ப கல்யாணம்னு கேக்குறாரு சுவாமி. உங்களுக்கும் உங்களோட கல்யாணம் எப்பன்னு தெரியணும்னா ஜாதக பேச்சை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸோ ஆக்சுவலி நம்ம பார்த்ததான் இந்த வீடியோஸ்லலாம். ஸோ இந்த ரீல்ஸ் எனக்கு வந்துட்டு ஸ்வைப் பண்ணும்போது தான் வந்துச்சு ரீசெண்டாக. ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா, இந்த சில யங்ஸ்டர் சமுதாயங்கள்லாம் இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஆஸ்ட்ரோடாக் ஆப்பு இருக்குங்க, அதில் வந்துட்டு அவங்களுக்கு பிரேக்கப் ஆனாலும் சரி, அதாவது ரிலேஷன்ஷிப்குள்ளே ஃபைட்டிங் அந்த மாதிரி நடந்தாலும் சரி, கரெக்டாக வந்துட்டு அவங்க ஆஸ்ட்ரோடாக் ஆப்பு இந்த ஆடில் அந்த மாதிரி வந்துட்டு வர்றது, கரெக்டாக அவங்க ஆஸ்ட்ரோடாக் ஆப் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் சண்டை வந்துருச்சு, இந்த மாதிரி பிரேக்கப் ஆகிடுச்சு, எக்ஸ் என்கிட்ட திரும்பி வர என்ன பண்ணும் அப்படின்லாம் சேட்டில் கேட்குறீங்க. அதுக்கு பதில் சொன்னாதான் என்கிட்ட பேசுவானா சார்? இது வந்துட்டு ஏஐ கிட்ட தான் கேட்டுட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. இப்போ ஆஸ்ட்ரோடாக் வந்துட்டு ட்ரெண்டிங் ஆனோடனே இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை சார், அப்படி போட்டே சொன்னதுதான். ஆக்சுவலி இது வந்துட்டு கரெக்டு ஸ்ட்ரைட்லியாக வந்துட்டு எந்த ஒரு ஆன்சரோ பதிலோ எதுவுமே கொடுக்க கிட்ட நீங்கள் சேட் பண்ணுற டைமு மணி வேஸ்ட், 100% ஆஃப் வேஸ்டிங் டைம் தான் இந்த ஆஸ்ட்ரோடாக் ஆப்பு. ஸோ இந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க. பர்சனலாக எந்த சொல்யூஷனும் கிடைக்காது, உங்களுக்கு எதுவும் நடக்கும்
இல்லை ஆக்சுவலி. நான் சொல்கிறேன், நடந்தால் அது உலகத்தில் எட்டாவது அதிசயமாக சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு நம்ம காசு வந்துட்டு கொள்ளை அடிப்பாங்களோ கொள்ளைக்காரங்க, அவங்க வந்துட்டு நமக்கு தெரியாமல் எடுப்பாங்க. இது வந்துட்டு தெரிஞ்சே எடுக்கிறது. இப்போ வர ஆக்சுவலி துட்டு இருந்தால் தான் இன்க்ளூடிங் உள்ளே போக முடியும். இருந்தாலும் சொல்கிறது ஓவர் ஸ்கேமாக இருக்குது. ஸோ நாட் ட்ரை திஸ் ஆப். ஸோ அவ்வளோதான் மக்களே, இதோட வந்துட்டு ஆஸ்ட்ரோடாக் ஸ்கேம் வீடியோ வந்துட்டு முடிஞ்சு. ஸோ அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸே ஏற மாட்டேங்கிறீங்களேப்பா, வீடியோஸ் தான் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்களே, உங்களுக்கு கொஞ்சம் புண்ணியமாக போகும். பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், இல்லாட்டி உங்களோட பர்சனல் ஃபேவரட் தான், நான் ஒன்றும் கம்பல்லாம் பண்ண மாட்டேன். நீ அப்படி வரியா? நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.